Hi friends, welcome to AYIFA Tasty and Beauty. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர்பான ஸ்வீட் ரெசிபி கேரட்டை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய்யை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம 1 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டை நம்ம துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்க்கும் போது இது இன்னும் சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கேரட் கூட நம்ம 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா பாயில் ஆகி கேரட் வேகிற வரைக்கும் நம்ம இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுக்காக நம்ம மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா இதை விட கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதோட கலர் நல்லா பிரைட்டாக லுக்காக இருக்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகரோட கேரட் நல்லா மிக்ஸ் ஆகி ஜெல் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கேரட் லைட்டாக திக்காகி பேன் கூட ஒட்டாத அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த டைமில் இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய் ஆட் பண்ணி க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட்டை எடுத்து வச்சுக்கலாம். ஸ்வீட்டை எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம இதை ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம இதை கட் பண்ணும் போது ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட்டை இப்போ ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்க பாதாம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்போவே கட் பண்ணாதான் இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை லைட்டாக நான் பிரித்து விட்டுட்டு எடுத்து காட்டுறேன். இதோட ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 7 to 8 டேஸ் வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சூப்பர்பான ஸ்வீட் ரெசிபி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் தீபாவளி அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், தீபாவளி ஸ்பெஷல் சிம்பிள் அண்ட் ஈஸியான கேரட் பர்ஃபி. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் AYIFA Tasty and Beautyக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.